வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பிப்ரவரி மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். 2026 ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோட எண்டில் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். பிப்ரவரி மாதம் ட்ராவல் பிளானில் உள்ளவங்க ஜான்லேயே எண்ட் ஆஃப் ஜானில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குளோபலாக உலகத்தில் இருக்கிற நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. மெயினாக இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட எண்டில் நான் அதை பற்றி சில டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுபடி உங்கள் பிளான்லாம் நீங்கள் ஸ்கெடியூல் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது வகையில் அது உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜென்யூனாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ராசி லக்னத்துடைய காம்போடு தான் பார்க்குறோம். அதுவும் வீடியோட எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம தெளிவாக பிப்ரவரி 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பிப்ரவரி 1 எல்லா கிரகங்களும் கரெக்டாக 8ஆம் இடத்துல இருக்கும். அங்கே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாமே 8ஆம் இடத்துல இருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ ஸ்டார்ட். இந்த வருஷம் ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி போயிட்டுருக்கும். பிப்ரவரியில் 4th ஆஃப் பிப்ரவரி புதன் ஷிஃப்ட் ஆகிடுவார். அப்புறம் சுக்கிரன் 6th ஆஃப் பிப்ரவரி, 13th ஆஃப் பிப்ரவரியில் சூரியன், அப்புறம் 23rd செவ்வாய். இப்படி ஒவ்வொன்றா அப்படி ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். அது ஒவ்வொரு கிரகமாக ஷிஃப்ட் ஆகும்போது எப்படின்னா 25%, 25%, 25, 25 அப்படியே ஒன்றா ஆட் ஆகி 100 எல்லாம் 9th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணணும். இது ஒரு நல்ல தருணம். மிதுனத்துக்கு நம்ம திடீர்னு ஒரு பெரிய மாற்றத்தை அப்படியே சந்திக்க போகிறோம், டைவர்ட் ஆகிறோம், நம்ம திடீர்னு வேறு இடத்துக்கு மாற போகிறோம், ஒரு விஷயம் லைஃப்லேயே மாறுது அப்படின்ற அந்த மாதிரி டைம் தான் இது. ஸோ பிப்ரவரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மிதுனம் மாற்றத்தை நோக்கின ஒரு காலம் நெருங்கி வருது. அந்த மாதிரி ஒரு நேரம் மாறிட்டு வருது. எப்படி அது உங்களுக்கு பயன்படுங்கிறத நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எல்லாருமே ராகுவோடு போகும்போது சில பேர் அது சிக்கல் நினைப்பாங்க, சில பேர் அது வரம் நினைப்பாங்க. ஏன்னா ராகு டோட்டலாக எல்லா கிரகத்துடைய சார்ஜ் எடுத்துக்கும், மீன்ஸ் அது பவர் எடுக்கும். அந்த பவர் எடுத்து அதுதான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ மிதுனம் அந்த 9th ஹவுஸில் புதன் ராகுவோட சேர்ந்தால் அது ஒரு விசித்திரமான ஒரு அறிவு. சுக்கிரன் ராகுவோட சேர்ந்தால் அது எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம்னு எடுத்துக்கலாம். அது தோஷமாக தான் தோஷமாக வேலை செய்யும். ஸோ அது உங்கள் பர்த் சார்ட்டை பொறுத்திருக்கு. மிதுனம் இந்த 2026 பிப்ரவரி மாதம் உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப், உங்கள் கரியரில், உங்கள் ஜாபில் நிறைய பேருக்கு நிறைய மனசில் ஒன்று மாறிடணும். சில பேருக்கு மாறவே கூடாது, நல்லா செட் ஆகிருக்கு, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சாலும் கூட நம்ம மாற்றங்கள் கிரகங்கள் செஞ்சால் அந்த மாற்றங்கள் லைஃப்பில் கொண்டு வந்துடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் வருது. ஸோ தயாராக இருங்க. என்ன நடந்தாலும் பொறுமையாக அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் அதை முடிவெடுங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பிப்ரவரியில் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். பட் யூ கேன் திங்க். அது ஒரு வேளை வாய்ப்பு எப்படி வருதுங்கிறத பொறுத்து திங்க் பண்ணி செய்யுங்க. ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2026 பிப்ரவரியில் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னா வெல் அண்ட் குட், அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அந்த நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை திருமணமாக கொண்டு போய் முடிக்கணும்னா சில தடைகள் இன்னும் இருக்குது. இன்னும் அந்த குரு பலன் அப்படிங்கிறது நெருங்கி வரல. பட் திட்டமிடலாம். யூ கேன் பிளான் வெல். அது ஃப்யூச்சருக்காக நீங்கள் திட்டமிடலாம். அந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் காலம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக தெரியுது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ரெகுலராக ஒரு ஃபேமிலி லைஃப்புங்கிறது பெரிய பாதிப்புக்குண்டான நேரம் இப்போ கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு க்ளீன் ட்ராக் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாலே சூப்பர்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு மல்டி பிளானட் கன்ஜக்ஷன் வித் ராகு. இப்போ என்னென்னா ஏற்கனவே இந்த மிதுன ராசிக்கு ரெட்ட குணம் உண்டு. ஒரு விஷயத்த ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணி பயங்கர ஆர்வத்தோடு இறங்கி பயங்கர ஆர்வத்தோடு அதை சந்தித்து அதை கற்றுக்கிட்டு அதே தான் செய்ய போகிறேன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சடனாக பல்ட்டி அடித்து வேறு ஒரு முடிவை மாற்றி வேறு ஒரு ட்ராக்கில் வேறு ஒரு ரூட்டில் போயிட்டு பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் தெரியுது. பட் இந்த ரெண்டுமே எப்படி இருக்குன்னா இதுவா இல்லை அதுவான்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த மாதிரி ஒரு நேரம் இது. ஸோ பிப்ரவரி தன்னிச்சையாக நான் இப்படி தான் முடிவு பண்ண போகிறேன்,
நான் இதை தான் செய்ய போகிறேன் அப்படின்னு எடுக்காமல் நல்ல ஆலோசகர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு அவங்ககிட்ட அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ண சொல்லி அதை ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பதட்டம் அவசரம் வேண்டாம். கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸாக கூலாக அதை பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். அடுத்து ஹெல்த்து, ஆரோக்கியம். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெப்பில் வந்து உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருந்ததோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா 1 by 1 அந்த 8லேருந்து 9க்கு மூவ் பண்ண உங்களுக்கு என்னென்னலாம் பாரமாக இருந்தது, பொருளாதாரம் பாரமாக இருந்ததா, நோய்கள் நிறைய இருந்ததா, மனசில் ஏதோ கஷ்டம் இருந்ததா, மனசில் ஒரு வலி, எமோஷ்னலாக ஒரு மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் எல்லாம் அப்படியே மாறும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மிதுனம் 2026 ஃபெப்ரவரியில் உங்கள் மனசில் உள்ள அந்த பாரம், மனதில் உள்ள பாரம் குறையும், மனதில் உள்ள வலிகள் குறையும், வாழ்க்கையில் உள்ள தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு பாதை அழகாக தெரிய ஆரம்பிக்கும், ஒரு புதிய ஒரு பாதை வந்து உருவாகும், ஓரளவுக்கு நல்ல வெளிச்சம் தெரியும், நல்ல ஆலோசனை கிடைக்கும், ஒரு புதிய உற்சாகம் வரும், உங்களுக்கு வாய்ப்புகளும் நிறைய புதுசாக கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு நேரம் இந்த ஃபெப்ரவரி 2026 மிதுன ராசிக்கு உண்டு. எனினும் ராகுவோடு சேரக்கூடிய கோள்கள் எல்லாமே 100% நன்மை மட்டுமே செய்யும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காற்று வீட்டில் தான் எல்லாரும் சேர்றாங்க. மனமும் அப்படியே காற்று மாதிரி வேகமாக பதட்டமாக யோசிக்க ஆரம்பிக்கும். பட்டு நிதானமாக ரொம்ப பொறுமையாக நிதானமாக முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உங்கள் பக்கம்தான் இருக்க போகுது. மிதுனம் அந்த மாதிரி ஒரு நேரம். பட் லக்கிலி 2026 ஸ்டார்டிங் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்தாலும் கூட ஃபெப்ரவரிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். தெளிவான முடிவும் தெளிவான பாதையும் தெளிவான வாழ்க்கையை நோக்கி உங்கள் பயணம் அமையுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசி மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லக்னத்துக்கும் அந்த ராசியோடைய பலனை பார்த்துருங்க. மேஷம் அப்படின்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷபம் அப்படின்னா ரிஷப ராசி ரிஷப லக்னம். அதாவது நீங்கள் ரிஷப லக்னத்தை சேர்ந்தீங்கன்னா ரிஷப ராசியோட பலனை பார்த்து புரிஞ்சிங்க. லக்ன அடிப்படையில் தான் உங்களுடைய விதி வேலை செய்யும், அதை பேஸ் பண்ணி தான் தசாபுத்தி கால்குலேஷன் எல்லாமே வேலை செய்யும். ராசி என்பது பியூர்லி உங்கள் எமோஷன்ஸ், உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய ஃபிசிக்கல் கேர், அதாவது உங்கள் உடலால் ஏற்படக்கூடிய பலன்கள். உடலில் நோய் வந்திருக்கு, வருத்தம் வந்திருக்கு, இந்த உடல் என்ன அனுபவிக்க போகுது, மனசு எப்படி இருக்குது, இதெல்லாம் உங்கள் ராசி சம்மந்தப்பட்டது. உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய உயிர். சில பேருக்கு ராசி வந்து டாமினேட் பண்ணுற லக்னத்தை விட அது அவங்க பர்த் சார்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எல்லோரும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை முதல்ல பார்த்துங்க. ஹாரோஸ்கோப் சர்வீசஸ் அண்ட் அதர் சர்வீசஸ், நியூமராலஜி, வாஸ்து, ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வாய்ஸ் கிளிப் சர்வீஸ்லேருந்து எல்லாமே, மேரேஜ் மேட்சிங், இதெல்லாம் எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கன்னா வந்துடும். அண்ட் எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களோட டீம் நம்பர்ஸ். அதெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் ஜென்யூனாக உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து சில விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். 2026 பொறுத்தவரைக்கும் நான் ட்ராவல் பற்றி நிறைய விஷயம் சொன்னேன். இப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து குளோபலாக நம்ம வந்து பார்க்கும்போது 2026 உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்றத சிலது அப்சர்வ் பண்ணியிருக்கோம். 2026 என்ன நடக்க போகுது அப்படின்னா, முதல்ல வந்து புதன் வந்து உங்களுக்கு ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆவார். ஃபெப்ரவரியில் 4th of February புதன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிட்டார்னா இது வந்து கல்வி, இந்த ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு அதிரடியான மாற்றத்தை திடீர்னு கொண்டு வர போகிறாருன்னு அர்த்தம். ராகுவோடு சேரும்போது வெறும் நன்மை மட்டும் தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. தீமையும் நடக்கலாம், நன்மையும் நடக்கலாம். அது அவங்கவுங்களுடைய அந்த நாட்டுடைய அது சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட அவங்களுடைய அந்த பாலிசி ரிலேட்டடாக இருக்குது. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ராகு யோகக்காரனாக இருக்கிறவங்களுக்குலாம் ஃபேவராக வரப்போகுது, யோகக்காரனாக இல்லாத போது அது அன்ஃபேவராக வரப்போகுதுன்றது தான் இங்கே பாயிண்ட் பண்ணுறேன் நான். அது பர்த் சார்ட்டை பார்த்தா தான் தெரியும். அடுத்தது வந்து சுக்ரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகிறார் 6th of February. ஸோ சுக்ரன் தான் வந்து வேர்ல்டு வைட் ட்ராவல், இப்போ வந்து ஒரு டூர், ஃபன், என்டர்டெயின்மெண்ட், மீடியா சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டது. அதுக்கடுத்து சுக்ரன் ராகு அப்படின்னு வந்துட்டாக்கா நமக்கு வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. சுக்ரன் ராகு வந்து வெல்த்து, மணி, சடன் லக்கு, சடன் ஜாக்பாட், டைமண்ட்ஸ் ரிலேட்டடு, குறிப்பாக பெண்கள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சுக்ரன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறதுனால இந்த மாதிரி இந்த ஃபெப்ரவரியில் இருக்குது. இதுவும் நான் உங்களுக்கு அலர்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து சூரியன் வந்து பவர் அண்ட் நாலேஜ். ஸோ பவர்ஃபுல் பீப்புள் லைக் வந்து ஒரு நாட்டுடைய தலைமை, ஒரு நாட்டுடைய தலைவர் அப்படின்னு சொன்னால் அது சூரியன் சம்மந்தப்பட்டது. அது வந்து எக்ஸாக்டாக 13th February சூரியன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகுது. அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் சனி பொசிஷன் எடுத்திருக்கு. ஆல்ரெடி சிம்மமில் கேது இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது
குளோபலாகவே ஏதோ சில கோபதாபங்கள், சில 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 என்ன சொல்லுவாங்க, அந்த கோபத்தை வரக்கூடிய பிரச்சனைகள், கொஞ்சம் குழப்பங்கள், ஈகோ, இரு நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு போராட்டம், ஒரு போர் மாதிரி, ஒரு சண்டை, சச்சரவுகள், ஈகோ, நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நிறைய தெரியுது. ஸோ அதனால் குளோபலாக ஒரு நாடு விட்டு வேறு நாடு ஜாபுக்காக, டூருக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். அடுத்த விஷயம் மார்ஸ், செவ்வாய் வந்து 23 ஃபெப்ரவரி அவரும் போய் ஆட் ஆகிடுவார். இடையில சந்திரன் ஆட் ஆகிருப்பாருங்க 13th to 17th. அகைன் 23rd செவ்வாய். இப்போ என்னென்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு. ஸோ இப்படி அந்த 5 பிளானட் கன்ஜெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கும்போது அது செவ்வாய் நம்ம எடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து இராணுவம், செவ்வாய் தான் மருத்துவர்கள். ஸோ சூரியன்னா உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் பீப்புள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு எடுத்துக்கலாம். செவ்வாய்னா இராணுவம் எடுத்துக்கலாம், காவல் எடுத்துக்கலாம், மருத்துவம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது பிப்ரவரி மாதம் உலகம் முழுக்கவே ஏதோ நிறைய பாலிசிஸில் வந்து சேஞ்சஸ் வரலாம். குளோபலாக நிறைய விஷயங்கள் அதிரடியாக மாறலாம். ஏற்ற இறக்கங்கள் சடனாக வந்து கரன்சியில் கூட சில ஏற்ற இறக்கங்கள் தெரியலாம். அதில் கோல்டும் ஒரு முக்கியமான இடத்த பெறப்போகுது. சந்திரனா சில்வரும் இடம் பெறப்போகுது. ஸ்டாக் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் என்ன வேணால் குளோபலாக சடனாக சேஞ்சஸ் ஆகுது. ஒரு பக்கம் ஒரு வீக்கம் மாதிரி அப்படியே பூம் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு பக்கம் அது அதிரடியாக கீழே நிறைய விஷயங்கள் குறையிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு 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 ஈகோவோட ஒரு பவர்ஃபுல் பீப்புளுடைய ஒரு போராட்டம், சச்சரவுகள், நானா நீயாங்கிற ஒரு கிளாஷ் அந்த மாதிரி நிறைய தெரியறதுனால உலகம் முழுக்க இருக்கிறவங்க உங்களுடைய திட்டங்களை கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி பொறுமையாக ரிலாக்ஸாக அது பண்ணணுன்றதுக்காக நான் இதை வந்து வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் இந்த தசாபுக்தி நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குன்னா நத்திங் டு வரி. யாருக்கெல்லாம் ஒருவேளை அந்த காலம் நேரம் ஒரு ராசியோடைய பலனில் சாட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு, பர்த் சார்ட்லேயே அந்த 8th ஹவுஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, பர்த் சார்ட்லேயே ஃபைனான்ஷியல் ஏரியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸோ பர்த் சார்ட்லேயே வந்து சில புக்திகள் இப்போ நல்லா நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது யாரையும் வந்து பயன்படுத்துறதுக்கோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வந்து ஏதாவது ஒரு கவலையை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. நடக்கக்கூடிய டிரான்சிஷனில் நான் அப்சர்வ் பண்ணதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது நம்பிக்கை உடையவர்கள், இதை பற்றின புரிதல் உடையவங்க அதை வந்து பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுங்க. இதில் நம்பிக்கையும் இல்லை, புரிதல் இல்லை, அதை பற்றி பெருசாக இது இல்லைன்னா விட்டுடுங்க, அதை ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. ஸோ எனக்கு தோணியதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டோட்டல் வீடியோலேயே நான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிப்ரவரி மாதம் ஒன்று என்னால் செய்ய முடிஞ்சது நான் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஒரு அமைதியும், ஒரு சமாதானமும், ஒரு கருணையும் ஏற்படணும். இந்த உலகம் அமைதியாக இருக்கணும். ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள காப்பாற்றணும். வாழ்த்துக்கள்.